அண்மை செய்தி. கடலில் காணாமல் போன மீனவர் குடும்பத்திற்கு நிதி அறிவிக்கப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். 10 லட்சம் நிதி வழங்க முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இலங்கை கடற்படை படகு மோதியதில் கடலில் காணாமல் போன மீனவர் குடும்பத்திற்கு 10 லட்சம் நிதியை அறிவித்திருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இலங்கை கடற்படை படகு மோதியதில் கடலில் காணாமல் போன மீனவர் குடும்பத்திற்கு நிதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராஜ்குமாரிடம் கேட்கலாம். ராஜ்குமார், கூடுதல் விவரம் என்ன? தௌஃபீக், இலங்கை கடற்படையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டு இருந்த போது ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த மீனவர்கள் இறந்திருக்கிறார்கள். அவர்களுடைய குடும்பத்திற்கு தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆறுதல் தெரிவித்து நிதி உதவியும் அளித்திருக்கிறார். கடந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதி அதிகாலை நேரத்தில் நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த 4 மீனவர்களுடைய படகு மீது இலங்கை கடற்படையினுடைய ரோந்து படகு மோதியது. இதன் காரணமாக மீன்பிடி படகில் இருந்த மீனவர்கள் 4 பேர் உயிரிழக்கக்கூடிய நிலையில் அவர்களுடைய குடும்பத்திற்கு தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆறுதல் தெரிவித்து அவர்களுடைய குடும்பத்திற்கு நிதி உதவி அறிவித்திருக்கிறார். மேலும் இந்த சம்பவத்தில் கடலில் மூழ்கில் காணாமல் போன ராமச்சந்திரன் குடும்பத்தினுடைய சூழ்நிலை கருத்தில் கொண்டு அவருடைய குடும்பத்திற்கு ஆறுதல் தெரிவித்ததோடு பொது நிவாரண நிதியிலிருந்து 10 லட்சம் ரூபாய் வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். மேலும் ராமச்சந்திரனுடைய உடல் கிடைக்காமல் 5 நாட்களாக தேடியும் அவருடைய உடல் கிடைக்காமல் இருந்த சூழலில் ஆறுதலையும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். தகவலுக்கு நன்றி.